வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்லி சைட்வேஸ் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் பெரிய கிரேட் நியூஸ் இது வரைக்கும் வரல. சைட்வேஸில் தான் ஷேர் மார்க்கெட் மூவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டாடா மோட்டர்ஸ் அதோட டீமர்ஜர் ரெக்கார்ட் டேட் ஷார்ட்லி அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட் ப்ராபப்லி இது மிட் அக்டோபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் டேட் இன்னும் வரல அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம டாடா மோட்டர்ஸை நிறைய தடவை டீல் பண்ணியிருக்கோம். அந்த டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி சில ப்ராப்ளத்தினால ரொம்ப லோவாகவும் கோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜேஎல்ஆர் அதுதான் அவங்களுக்கு பிக்கஸ்ட்டு ரெவென்யூ ஃபெச்சிங் ஏரியா அப்படின்னு சொல்லணும். அந்த ஜேஎல்ஆரில் இப்போ சைபர் அட்டாக்னால அவங்களுடைய சைட் அண்ட் ஈவன் ப்ரொடக்ஷன் கூட அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அக்டோபர் 1 மேலே அது ப்ரொடக்ஷன் ரெஸ்டோர் ஆகும்னு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இவங்களுடைய இந்த டீமர்ஜர் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி நம்ம அதில் பொசிஷன் எடுத்துக்கலாம், இல்லாட்ட நம்மளுடைய பொசிஷனை எப்படி அது காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோடு சேர்த்து இப்போ மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு about all the oil marketing companies or the petroleum companies, listed petroleum companies பற்றி சொல்லியிருக்காரு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. அது என்னன்னு பார்த்தலாம். அதோட the True Alt Bioenergyங்கிறத அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகுது இன்றைக்கி. அண்டு அதோட இது என்ன ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்த்துடலாம் குயிக்காக. இப்போ டாடா மோட்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆக போகுது. That is, one is the passenger vehicle, இன்னொன்று commercial vehicle division அப்படின்ட்டு. ஸோ இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் ஆக்சுவலாக இந்த கம்பெனிலேருந்து புது கம்பெனியாக லிஸ்ட் ஆக போகுது. அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிட்டெட் அப்படிங்கிற அந்த டேக்கோட அது லிஸ்ட் ஆக போகுது. அண்டு த கமர்ஷியல் டிவிஷன் த எக்ஸிஸ்டிங் கம்பெனி டாடா மோட்டர்ஸோடைய இருக்க போது அந்த லிஸ்ட்லேயே தான் அது ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேசஞ்சர் டிவிஷன் டு கமர்ஷியல் டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரி பர்சன்டேஜ் இருக்குது அவங்களுடைய ரெவென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் 84% சொல்லலாம் தி பேசஞ்சர் டிவிஷனோட ரெவென்யூ. ஆனால் இந்த கமர்ஷியல் இது பார்த்திங்கன்னா இட்ஸ் அபவுட் 16% அப்படின்னு சொல்லலாம். அதனால் டாமினேட்டிங் ஒன்லி த பேசஞ்சர் டிவிஷன் தான். அந்த பேசஞ்சர் டிவிஷன்லேயே பார்த்திங்கன்னா ஒன்று ஓவர்சீஸ் டிவிஷன் இருக்குது, இன்னொன்று டொமஸ்டிக் டிவிஷன் இருக்குது. இந்த டொமஸ்டிக் டிவிஷன் ஆக்சுவலாக லாஸ் மேக்கிங். இட் இஸ் ஒன்லி த ஓவர்சீஸ் டிவிஷனோட ப்ராஃபிட் தான் இங்கே அது த ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி காமிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்னங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். பேசஞ்சர் டிவிஷன் 88,804 crores அதுதான் அவங்களுடைய ரெவென்யூ, விச் இஸ் 83.9% ஆஃப் த டோட்டல் ரெவென்யூ. இந்த கமர்ஷியல் டிவிஷன் எடுத்துட்டிங்கன்னா 17,009 crores. இதெல்லாம் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் பேசிஸில். அண்ட் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ரெவென்யூ பார்த்திங்கன்னா 16.1% இதுதான் டோட்டல். அண்டு அதே இது நீங்கள் எபிட் மார்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் 63%. ஆனால் கமர்ஷியல் டிவிஷன் 36.9% கொடுக்குது. அதனால் கமர்ஷியல் டிவிஷன் தான் ப்ராஃபிட்டபிள் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஸ்லைட்டு ப்ரீமியத்தோடு தான் அது லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன வேல்யூ கோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 660, 670 அது மாதிரி டாடா மோட்டர்ஸ் கோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டிவைட் ஆகிறப்ப ஏன்னா பேசஞ்சர் டிவிஷனுக்கு தான் நிறைய வெயிட்டேஜ் இருக்குது. அதனால் அட் அ ஹையர் ப்ரைஸில் அது லிஸ்ட் ஆகும். ஏன்னா 1:1 கொடுக்க போகிறாங்க. அந்த டீமர்ஜ்டு யூனிட்டுக்கு இந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனி டாடா மோட்டர்ஸ்லேருந்து இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்க போகுது.
இதோட வேல்யூ குறைஞ்சிரும். டாடா மோட்டார்ஸோட வேல்யூ குறைஞ்சிட்டு ஆனால் அது பேசஞ்சர் டிவிஷனோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் டுகெதர் அந்த ரெக்கார்ட் டேட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பேசிஸில் அது லிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இவங்க வந்து இந்த 2 டிவிஷன்லையும் எப்படி இவங்களுடைய டெட்டு, இவங்களுடைய கடனை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா JLR இருக்குது, லேண்ட் ரோவர் இருக்குது, அண்டு இந்தியன் டிவிஷன் இருக்குது. இந்த இந்தியன் டிவிஷன்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிவிஷன் வர இருக்குது. ஸோ அதனால் இப்போ JLR அண்ட் லேண்ட் ரோவர் பார்த்திங்கன்னா யூகேயில் விற்கிறாங்க, யூரோப்பில் விற்கிறாங்க, தென் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் இருக்குது, சைனாவில் இருக்குது. இதை தவிர அமெரிக்காலையும் விற்கிறாங்க. ஸோ ஃபார் அமெரிக்காவில் விற்கிறது வந்து ஒரு லார்ஜஸ்ட் அமங் த சேல்ஸில் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் சேல்ஸ் வந்து அமெரிக்கா போகுது. அங்கே சம் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் அமெரிக்காவோட என்ட்ரு பண்ணிட்டாங்க வித் 10% டியூட்டி, பேசிக் டியூட்டி அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1 lakh கார்ஸ் தான் அங்கே அமெரிக்காவில் விற்க முடியும். அதுக்கு மேலே விற்றா அவங்களுக்கு வந்து ஹையர் டேக்ஸ் வரும், டாரிஃப் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில். அண்டு இதுதான் வந்து அவங்களுடைய சிச்சுவேஷன். ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், JLR அந்த கம்பெனியில் வந்து இப்போ சைபர் அட்டாக் மூலமாக அவங்களுடைய ஹோல் இது வந்து சாஃப்ட்வேர் டிவிஷன் டவுனு, அதனால் ப்ரொடக்ஷன் கூட ஹால்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபருக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டாடா மோட்டர்ஸில் பேசஞ்சர் டிவிஷன் தான் பிக்கஸ்ட்டு வெயிட்டேஜ் இருக்குது தேன் தி கமர்ஷியல் டிவிஷனோட. அதே சமயத்தில் இந்த JLR அண்ட் லேண்ட் ரோவர் தான் பிக்கஸ்ட்டு ஷேர் இருக்குது, நியர்லி 88%. இந்தியன் இது வந்து அபவுட் 12% தான் அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூவில் அப்படின்னு சொல்லணும். அதனால் JLR எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து டாடா மோட்டார்ஸ் வில் பி இன் அ லாஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ அதில் அவ்வளோ கிரிட்டிக்கலாக இட் பிளேஸ் அ ரோல் அப்படின்னு சொல்லணும். இப்போ அனலைஸ் பண்ணலாம், அதுதான் நமக்கு முக்கியமானது. இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து வித் டாடா பேசஞ்சர் டிவிஷனை தனித்தனியாக லிஸ்ட் ஆகும்போது எப்படி இருக்க போகுது, 3 types ஆஃப் சினாரியோ இமேஜின் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இப்போ எவாலுவேட் பண்ணலாம். தெர் இஸ் அஸ் அ பேஸ் கேஸ் சினாரியோவில் எப்படி இருக்க போகுது, இப்போ பேர் கேஸ் இல்லை இருந்தால் எப்படி இருக்க போகுது, புல் கேஸாக இருந்தால் எப்படி லிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா அஸ் அ இன்வெஸ்டர் நமக்கு அதுதானே முக்கியமானது. அதே சமயத்தில் என்னைக்கு வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டராக இருந்தால் இது வந்து இதை பற்றி நம்ம பேசலாம். இது நான் நியூவாக என்ட்ரு பண்ணணும்னு நினச்சா, இல்லாட்ட இப்போ இருக்க ஸ்டேக்கோட இன்னும் ஜாஸ்தி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சால் தென் வந்து என்ன மாதிரி பொசிஷன் எடுக்கலாங்கிறத கூட இப்போ நான் பேச போகிறேன். இப்போ வந்து பேஸ் கேஸ் சினாரியோ என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த தி கமர்ஷியல் வெஹிக்கிள் தட் இஸ் டாடா மோட்டர்ஸ் அந்த கம்பெனி எவ்வளோ கோட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 180 to 200 rupees, தட் இஸ் 660 670 அது குறைஞ்சி இந்த லெவலுக்கு வரும். அதே சமயத்தில் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் அந்த டிமர்ஜ்டு என்டிட்டி அது வந்து 470 500 rupees வரைக்கும் கோட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ரெவென்யூ இருக்குது. அப்புறமேலே இப்போ கூட பாருங்கள், இந்த ஜிஎஸ்டியோட ரிடக்ஷனால் மாருதியும் அந்த மஹேந்திரா அண்ட் மஹிந்திராவும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கதாக நம்ம நியூஸ் ரிப்போர்ட் நிறைய பார்க்குறோம். ஸோ அதே இது வந்து ஸ்பில் ஓவர் நடக்கும், ஹுண்டாய்க்கும் டாடா மோட்டார்ஸ் எல்லாத்துக்குமே நடக்கும். அதனால இவங்களுடைய பேசஞ்சர் டிவிஷன் நல்லா பண்ணுறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பேஸ் கேஸ் சினாரியோ. அண்டு இது வந்து பேர் சப்போஸ் மார்க்கெட் ரொம்ப மோசமாகிடுச்சு, இல்லாட்ட வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 230 rupees ஃபார் கமர்ஷியல் டிவிஷன் அண்ட் 250 rupees அதை ரேஞ்சு அதுதான். ஏன் அப்படின்னா பேர் கேஸில் வந்து ஆக்சுவலாக வந்து கமர்ஷியல் டிவிஷன் வந்து நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு அதனால அது ஸ்லைட்டாக பெட்டராக கோட் ஆகும் இந்த இதோட அப்படின்னு சொல்ல வரேன் நான். அண்டு அதே இது பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா 420 to 440. அண்டு ஏன்னா இந்த பேர் தெர் இஸ் மார்க்கெட்டே டவுனாக இருக்கிறனால இது வந்து இந்த ரேஞ்ச் தான் கோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறனால இப்போ JLRோட ப்ராப்ளம், இவங்களுடைய பிஸ்னஸ் சேல்ஸ் டேட்டா
வந்து வர்றப்ப அது வந்து சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து செப்டம்பரோட டேட்டா வரும்போது நல்லா இல்லை அப்படின்னா தென் வந்து இது குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த பேர் கேஸ் சினாரியோ எடுத்திருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் வீக் குளோபல் சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஓவர் ப்ராப்ளம் தான். எஸ்பெஷலி யூரோப்பில் பார்த்திங்கன்னா பெரும் ப்ராப்ளம். சைனாவில் வந்து பெரிய சேல்ஸ் இல்லை, யூஎஸில் கூட பெரிய சேல்ஸ் இல்லை, அங்கேயும் ரிசெஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும். இது புல் கேஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 120 150. நான் தான் சொல்லிட்டேன், பேசஞ்சர் டிவிஷன் வந்து இந்த கமர்ஷியல் டிவிஷன் வந்து இருக்கிற ப்ரீமியத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதே சமயத்தில் இந்த பேசஞ்சர் டிவிஷன் எவ்வளோ கோட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 520 to 550 அப்படின்ட்டு. அண்டு இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் இவி ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிறது, அப்புறமேல அங்கே ஜேஎல்ஆர் இஷ்யூ வந்து தட் சைபர் அட்டாக் சால்வ் ஆகிறது, அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிளோட க்ரோத் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த டேட்டா செப்டம்பர் டேட்டா வந்த உடனே. ஸோ இதெல்லாம் வந்து வில் ஆட் அப் டு த ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஸோ கம்மிங் டு த லாஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எப்போ வாங்கலாம், இப்போ வந்து ஷேரே இல்லாதவங்க என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்ட்ரு பண்ணுறதோட நமக்கு வந்து செப்டம்பர் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தென் என்ன லிஸ்டிங் ப்ரைஸில் லிஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமேலு தென் டேக் எ கால். அது வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படியே வாங்குறதா இருந்தால் இட்ஸ் பெட்டர் இந்த பேசஞ்சர் டிவிஷன் ஷேரை வாங்குறது ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து அவங்களுக்கு ஒன்மோர் இது இருக்குது. இவிகோங்கிற ஒரு கம்பெனியை கூட ஒரு யூரோப்பியன் பேஸ்டு இட்டாலி பேஸ்டு கம்பெனியை வாங்க போகிறாங்க. அது வந்து ஆஃப்டர் ரெகுலேட்டரி கிளியரன்ஸ் அதெல்லாம் வந்தோன்னு தான் அவங்க பண்ண முடியும். அது எப்போ இந்த கம்பெனியோட சேரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்லி அந்த டாடா மோட்டார்ஸோட அப்சார்ப் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அண்டு அதே சமயத்தில் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன் எடுத்துட்டிங்கன்னா, தெர் இஸ் டாடா மோட்டார்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆஃப்டர் த டிமர்ஜர், அது வந்து அதோட க்ரோத் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி எப்படி இருக்குதுன்னு பொறுத்து இருக்குது. ஏன்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பெட்டராக இருந்தால் தான், இல்லாட்ட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் பெட்டராக இருக்கும்போது தான் கமர்ஷியல் டிவிஷன் வந்து நல்லா பண்ணும். அதே சமயத்தில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு நிறைய இருக்கிறப்ப அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும்போது கமர்ஷியல் டிவிஷன் நல்லா பண்ணும். இதுதான் வந்து இது ஹைலி சிக்லிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதுதான் என்னுடைய வியூ அபவுட் டாடா மோட்டார்ஸ். நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அவங்க கோட் ஆகிறப்ப மேபி அரௌண்ட் அக்டோபர் 15 அன்னைக்கு இதில் வந்து 3 கேஸில் எந்த சினாரியோ கரெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்மிங் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அலாங் வித் கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1% ஆஃப் தி மார்க்கெட் கேப் தான் இருக்குது. தோ தே ஆர் கிவிங் 3% ஆஃப் தி ரெவென்யூ இன் த ஓவரால் பிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லா பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கும் அது மாதிரி தானே இருக்குது. அது பர்ஹாப்ஸ் த ரீசன் என்ன அப்படின்னா, டூ மச் ஆஃப் ரெகுலேட்டட் என்டிட்டி கீழே அது வருது. அண்ட் மோரோவர் அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து ப்ரொக்யூர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன பவரும் கிடையாது அவ்வளோ ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் என்னென்னா அந்த ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அண்டு ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு, டொமஸ்டிக் ப்ரைஸு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஈவன் அது வேல்யூவேஷன் கூட ரொம்ப லோவாக தான் இருக்குது. இதனால் வந்து இதுக்கு ஒரு பெரிய ஆல்டர்னேட் வரப்போகுது அப்படின்னு அவர் ஒரு ஹிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஆல்டர்னேட் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ஐஓசிஎல் வந்து நிறைய பைப்லைன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கெயில் வந்து நிறைய பைப்லைன் வச்சுருக்காங்க ஃபார் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. இதை வந்து தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலம் லிஸ்ட் பண்ணலாம். இது பாசிபிலிட்டி கூட இருக்குது. அவங்க அது கூடிய சீக்கிரம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேல வந்து ஹெச்பிசிஎல் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய லூப்ரிகன்ட் டிவிஷன் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை டிமர்ஜ் பண்ணி தனியாக லிஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி இருக்குது. தெர் இஸ் ஐஓசிஎல் கெயில் வந்து அவங்களுடைய பைப்லைன் இது வந்து தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு போகலாம். அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் அவங்கள லூப்ரிகேஷன் டிவிஷன் வந்து தனியாக லெஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிபிசிஎல் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிமர்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் ஆன் தி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆன் த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சைடு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து கடைசியில் வந்து டாபிக் வந்து ட்ரூ ஆல்ட் பயோ எனர்ஜி அப்படின்ட்டு அது வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக IPO வந்திருக்காங்க. அவங்களோட பேசிக் பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா அவங்க எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எத்தனால் வந்து இன்றைக்கி வந்து பேசிக்லி எங்கே யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 20% மிக்சிங் வந்து இன்றைக்கி பெட்ரோலில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கூட நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த ஃபார்மர்ஸுக்கு ஆர் த சுகர் இண்டஸ்ட்ரிக்கு இன் ஜென்ரலாகவே ஒரு அனதர் ஒரு ரெவென்யூ செக்மெண்ட்டே ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது ஒரு அன்டச்சபிள் இண்டஸ்ட்ரியாக தான் இருந்துச்சு. எப்படி ஏன் அப்படின்னா A to Z வந்து கம்ப்ளீட்லி ரெகுலேட்டடாக இருக்கிறனால அதில் வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன் வந்து நம்ம எப்பொழுதுமே பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அதோடு சேர்றதுனால அதுக்கு வந்து ஒரு புது உயிர் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் எத்தனாலும் ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்டு. அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடலாக இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இவங்க வந்து இதில் மட்டும் இல்லை, ஈவன் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸில் இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து புதுசாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. த செகண்ட் ஜெனரேஷன் மிக்சிங் வித் ஏவியேஷன் டர்பைனோட மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ப்ராஜ் இண்டஸ்ட்ரியோட ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அது சக்சீட் ஆச்சுன்னா தென் அதுவும் வந்து வில் டேக் ஆஃப் வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இவங்க பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால் அப்படின்ட்டு அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் த மோஸ்ட் பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எத்தனால் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் மித்த நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபுட்டு, பெவரேஜஸ், தென் வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மா அப்படின்ட்டு நிறைய ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த பெவரேஜஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்காட்ச் அண்ட் பிராண்டி அந்த மாதிரி இதில் வந்து அதை நிறைய யூஸ் பண்ணப்படுறது. அதனால தான் இந்தியாவோட விஸ்கி அண்ட் பிராண்டி மார்க்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஃபாரினில் இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹாலில் ஆட் பண்ணுறதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இந்த ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறனால நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த எத்தனாலில் வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து சிவியராக ஹிட் ஆகும். அப்புறம் மொரோவர் வி ஆல்ரெடி ரீச்டு த மேக்ஸிமம் ஆஃப் மிக்சிங் தட் இஸ் 20%. ஆனால் ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்கோப்புக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் அந்த சுகர் கேன் இருக்குது. சுகர் கேன் கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனி டைப் ஆஃப் ஃபீட் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட 5 மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் 3 வந்து ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அனதர் 2யும் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க டு டேக் எனி ஃபீட் ஸ்டாக்னு. நாட் ஓன்லி சுகர் ஜூஸ் பட் ஆல்சோ எதுலேருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா கோர்ஸ் கிரைன், மெய்ஸ், கார்ன் அந்த மாதிரி இல்லாட்டா புரோக்கன் ரைஸ் அந்த மாதிரியில் கூட இவங்க வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஜென்ரலி ஸ்பீக்கிங் வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டாக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த ஸ்டாக் அத்தனையுமே ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்ஸு. அது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை எந்த ஸ்டாக்கை ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.